எடிட்டர் திரு சாபு ஜோசப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சினிமாட்டோகிராஃபர் திரு சண்முக சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடகர் திரு கிருஷ்ணா ஐயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் Thank you so much. And the audio of Yakavarayanum Nakaka is released by Think Music, and we thank them on the team's behalf. And இப்பொழுது வந்து முக்கியமான ஒருத்தரை வந்து மேலே கூப்பிட்றேன். எப்படிமா நீ மறக்கலாம் அப்படின்னு வந்து பின்னாடி Good evening everybody. நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது ஆளானது ஒரு டைரக்டர் ஆனது இந்த தமிழ் மண்ணில் தான், சென்னையில். முதல்ல ப்ரொடியூசர் மேஜர் கான்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணேன். நான் படம் டிலே பண்ணேன், அதுதான் ப்ரொடியூசரை நான் மெயினாக பண்ணது. பட் டுடே ஐ ஆம் ரியலி வெரி ப்ரவுட். பெருமையோடு நான் சொல்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியனை இந்த படம் மூலமாக நான் கொடுத்தேன்ட்டு ரொம்ப ப்ரௌடாக ஒரு ஃபாதராக நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதனுடைய ரிசல்ட்டு கூட அது மாதிரி இருந்து நீங்கள்லாம் அந்த படத்தை ஆதரித்து அவனை அப்ரிஷியேட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணால் இன்னும் அதுக்கு nothing will give more happiness than that to me. I wish him all the best. பெரியவர் பற்றி சொன்னால் அப்புறம் சின்னவருக்கும் வரலாம். அவன் பற்றி நான் தனியாக சொன்னால் தேவையில்லை. ஆல்ரெடி தமிழ் ஆடியன்ஸ் நோ அபவுட் ஹிஸ் டேலண்ட். அவன் பண்ணது கொஞ்சம் படமாக இருந்தாலும் எந்த படத்தில் எந்த ரோல் பண்ணாலும் அதுக்கு டோட்டல் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணான். ரெண்டு பேரில் இருக்கிறது ஹார்ட் ஒர்க். தி ஒர்க் வெரி ஹார்ட்லி இல்லை, வெரி ஹார்ட் அண்ட் வெரி டெடிக்கேட்டட், வெரி சின்சியர். ஃப்யூச்சரில் அதுதான் அவங்கள காப்பாற்றும் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அப்புறம் லக்கிலி படம் சில பெரிய கம்பெனிங்க பார்த்தாங்க இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. டியூரிங் த டைம் இட்ஸ் ஆர் லக் கம் Global Media United Media, Miss Prem sir படம் பார்த்த உடனே அவருக்கும் அவர் டீமுக்கும் நல்லா பிடிச்சி போச்சு. அண்ட் தே கன்க்ளூடட் த பிஸ்னஸ். வந்து ஒரு முதல் தடவையாக தமிழ் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியோட பிரான்ச், sister concern, I think this one, they are doing a Tamil film distribution for the first time. If I'm right, நான் கேள்விப்பட்டது லாஸ்ட் 8 months before seeing our film அவங்க எத்தனையோ படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கண்ணா வாங்கிறது முதல் தடவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ன்ட்டு. After 8 months finally they saw this movie. As soon as they saw it, they liked it very much, and after that everything went on very smoothly. நான் இப்போது எனக்கு ஒரு அஷ்யூரிட்டி என்னென்னா, குளோபல் மிஸ்டர் கேஆர் சார் இருக்கார், டெஃபினெட்லி கரெக்டான விஷயத்தை வந்து ஃபில்அப் பண்ணவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரைஸஸ் கொடுக்க இருக்கோம். அண்ட் வி ஹவ் செலக்டட் 5 winners. அதில் முதலாவதாக தமிழில் நான் நிறைய இது பிளான் பண்ண பாயிண்ட்ஸு, ஆனால் ரவி சார் வந்து எல்லாம் சொல்லிட்டார். இப்போ சார் ஐ லவ் டு ரீக்ரியேட் மை டாக்.
about Global United Media. நாங்கள் வந்து we started about 1 year back. எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாஸ் இந்த படம் நாங்கள் கேரளாவில் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம். வித் காட்ஸ் கிரேஸ் ஐ டிட் வெரி வெல் இன் கேரளா. We were at that point of time hunting for ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தமிழில். And we did see we were exploring whether we should produce No. So we're saying that there's a new director, Satya. அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு ரியல் ரியல் லைஃப் இன்சிடென்ட் டாபிக் எடுத்திருக்காரு. ஸோ அந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பிகாஸ் Yagavarayanam Na Kakane, it was a beautiful name. So I thought I must see the movie. And we went and saw the movie. And immediately I liked it, but Napo Satya Sonna that I will let you know about it. That night actually I didn't sleep well because I was thinking of this movie and saying it kept on, like you say, growing on you. Or a scene, it just comes back to your mind. So next morning I got back to office and I said, I think we must buy this movie. And I don't regret buying this movie because the trailer paathinga. I'm sure you all like the trailer, and like it's only a trailer, you should see the movie. It's fantastic. Belted out Adi to do is to come out, so beautifully. He's done surprise, and he's got both the boyish role as well as the a tough guy role, all bundled into one. And I think he's done a great job. And ably supported by all the other artists, Nikki and everybody around. I think they did a great job. And all this put together, the music, the musicians did a good job, and I must say the camera work was fantastic. And all this made us take this decision, and here we are presenting to you. And I would like to personally thank Mr. Johnson for having arranged such a array of thing, and I want to thank all the press for having been here, and I definitely seek your support to make this movie, or to take this movie where it belongs. Thank you very much. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதுபோன்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி அனைத்து சேனல்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த ராகவராயனும் நாகாக்க இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுத்தது நம்ம சத்யா சாருக்கு தான் நமக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவர் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. இதில் வந்து இந்த பாட்டு வந்து என்னுடைய ஐடியாவில் நான் வந்து எழுதுவதில்லை, அவர் கொடுத்து போட்ட ரூட்டு தான். அவர் என்ன சொன்னாரோ அந்த கதை உருக்கமான கதையை சொன்னது தான். அதுக்கேற்ற போல் நான் அப்படியே பிடிச்சி சூப்பரான எழுதினேன். இது அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாடல் வந்து இந்த கால இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற போல், அது மட்டும் இல்லை மக்கள் மனதிலையும் மிகவும் ஒரு ஆழமாக போய் சேரக்கூடிய ஒரு அருமையான பாடல் கூட. இந்த படனுடைய ஹேடை பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. கலக்கிறாங்க, எல்லா நடிகர்களும் மிரட்டியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்காது. இது மிகப்பெரிய மக்கள் மத்தியில் பேசப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங். இருக்கிற எல்லா மீடியா நண்பர்களுக்கும் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் யாகாவராயனும் நாக்காக்க வந்து நான் ஒரு சிங்கர். ஸோ யூஸ்வலாக
ஒரு பாட்டு பாட கூப்பிடுவாங்க மியூசிக் கம்போசர், பாடி முடித்தோன்னா நம்ம வேலை முடிஞ்சுது கிளம்புவோம். அது எப்போ ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான பப்ளிசிட்டி வேலைகள் நடக்கும். பட் இந்த படம் அப்படி இல்லை. பாயிண்ட் நம்பர் 1, மியூசிக் டைரக்டர்ஸ் பிரசன்ட், பிரவீன் ஷாம் அவங்க வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஒரு பிரதர்ஹுட் மாதிரி. we have been together for so many years. அவங்களோட டெபியூ ஃபிலிம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு. அதனால தான் 3 பாட்டு பாடியிருக்கேன். பட் என்ன இருந்தாலும் த ஃபர்ஸ்ட் திங் கம்போசிங் அப்போ நான் தான் ட்ராக் பாடுவேன். எல்லா பாட்டுக்கும் நான் தான் ட்ராக் பாடியிருக்கேன். அண்ட் சத்யாவை அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பயமாக இருந்தது. ஐ மீன் த வே ஹி வாஸ் லுக்கிங். ஃபஸ்ட்டு சொன்னார், அவர் பயங்கரமாக சொன்னார், கதை சொல்லியிருக்காருன்னு சொல்லி வந்து நான் ஐ பிலீவ் ஃபஸ்ட்டு டியூன் அந்த பப்பர பேம் பாட்டு பார்த்துருப்பீங்க, நீ சொன்ன பார்த்துருப்பீங்க. அது 2 நான் தான் பாடியிருக்கேன். அண்ட் திஸ் ஒன் மோர் சாங், சிங்காரி சோக்குலேடின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. ஃபஸ்ட்டு நான் ஏதோ காரில் எங்கேயோ போயிட்டு இருந்தேன் பல்லவரம் சைடில். அப்போ ஓரமாக நிறுத்துன்னு சொல்லி இந்த டியூன் எப்படி இருக்குன்னு கேட்டார். என்ன ஆச்சுன்னா, இல்லை இப்போ தான் நான் சத்யாவை பார்த்துட்டு வந்தேன், ஒரு படம் ஒரு டெமோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த பப்பர பேம்பமோட டியூன் அப்போ தான் இதாச்சு. அண்ட் சத்யாவை மீட் பண்ணோம். ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி ரீ ரெக்கார்டிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் முடிஞ்சிச்சு, ரீ ரெக்கார்டிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் வேலை, இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு சிலவங்க. பட் எங்கள் கூடயே வந்து 3 மணி ஆனாலும் 4 மணி ஆனாலும் கூடயே உட்காந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, வித்தியாசமாக இருக்குமா, வேறு எதான ஒரு ஜானர் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு he will sit along with us and he will see to it that அந்த ஃபைனல் அவுட்புட் ஒரு சின்ன செகண்ட், ஒரு சின்ன இது அவருக்கு செட் ஆகலைன்னா கூட ஜஸ்ட் லீவ் மீ அலோன் ஃபார் 5 மினிட்ஸ்னு சொல்லி அவர் ஒரு 10 வாட்டி கேட்பார். கேட்டுட்டு எனக்கு அந்த இடம் மட்டும் இது, எங்களுக்கு அது தோணாது, நம்மளுக்கு கம்போஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியாது, பாடுற எனக்கும் தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணி கேட்பார். ஸோ ஐ திங்க் அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நல்ல வேலை மதன் கார்கி சார், தாமரை மேம்லாம் வரல. அவங்க வந்திருந்தாங்கன்னா நான் லிரிசிஸ்ட்டுன்னு சொல்லிக்க கூட முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சத்யா, இந்த படத்தில் என்ன லிரிசிஸ்டாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. தேர்ஸ் a song called சிங்காரி சோக்குலேடி ஃபிட் பாடி நீதானே சூப்பர் ஜோடி அடியவாயேடி. ஸோ திஸ் இஸ் சாங், இது வந்து ஒரு கிளப் சாங். ஸோ இந்த பாடல் நான் எழுதி பாடியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் ஹீரோ சார் ஒரு பாட்டு பாடினார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாடலுக்கு வந்து சொல்லிடலாமா? ஸோ அது எனக்கு அவருக்கு பர்சனல். ஸோ குருஜி தான், அவரே சொல்லுவார் கண்டிப்பாக. பட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் இவ்வளோ அவுட்புட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாருக்கும் வணக்கம். யாகவரம் நாக்காக்கா பற்றி சொல்லணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் லைக் எ ஃபேமிலி ஆக்சுவலி. இந்த படம் பற்றி கமிட் பண்ணுறதுக்கு முன்னாலே ஈரம் பண்ண ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் கேட்டேன், சத்யா சார் எப்படி அப்படின்னு. அது ரொம்ப காம் டைப்பு, ரொம்ப கூலாக தான் இருக்கும், போய் மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் போய் நேராக பார்த்தது தெரிஞ்சது, ஆல் காம் தான், பட் ஒர்க்கிங்கில் வந்து பயங்கரம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அவர் கலரே வேறு. அதாவது ஒவ்வொரு நாளுமே வந்து நைட் தூங்கும்போது நாளைக்கு காலைல யாகவரம் எடிட்டிங் இருக்குன்னா அன்றைக்கி உட்காந்து யோசிக்கணும், மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும் நம்ம. ஓகே, நாளைக்கு இந்த சீன் இருக்குது, நம்ம இப்படி கேட்பார் டேரக்டர், என்ன புதுசாக யோசிக்கணும், எதனா படம் பார்க்கணும், எதனா விஷயம். ஸோ ஈச் டே இஸ் அ சேலஞ்சிங் டே ஃபார் எடிட்டிங் டீம். எனக்கு மட்டும் இல்லை, என் அசிஸ்டன்ஸுக்கும் சரி. நான் திடீர்னு வடிவேலை இது நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, அவர் டக்குன்னு பதில் சொல்லணும். ஸோ எப்பவுமே வந்து அந்த மூமெண்ட்லேயே இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. என்னென்னா என்னோடய கேரியரில் வல்லின மாதிரி படங்கள், அப்புறம் யாகாரண படங்களையும் கண்டிப்பாக என் கேரியர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும், நல்லா தெரியும் எனக்கு. ஸோ அதனால் என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த படம் இட் ஹேஸ் டு பி, அவர் என்ன எதிர்பார்க்க நம்ம கொடுக்கணுன்ற சேலஞ்சுனா. யூஎஸ்ஏல போய் படிச்சுட்டு வந்து ஒரு ஒரு நல்ல டேலண்டான ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் எல்லா விஷயத்தையும் போது நம்ம இதுதான் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியேப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சத்யா சார் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த டைமில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வாய்ப்பளித்த ரவிராஜா சார் அவர்களுக்கு என்னோட நன்றி. அவர் வந்து ஃபஸ்ட் டே மீட் முடிஞ்சோன்னே நான் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் என்ன குவாலிட்டி வைஸாக என்ன வேணுமோ நீ கேளு, அது உனக்கு கொடுக்க முடியாதனால, அதனால் குவாலிட்டி வைஸாக காம்ப்ரமைஸ் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் இந்த ஒரு படத்தில் ஒரு விஷுவல் குவாலிட்டி வரதுக்கு பெரிய போன் வந்து டைரக்டர் சார் தான். நான் டைரக்டர் எந்தளவு எனக்கு சப்போர்ட்னா, நானும் மணியும் ஒரு சின்ன ஒரு ஒன் டே ஷூட்டிங்கில் வந்து ஆப்டிமா லென்ஸ் வரலன்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்ருக்கோம்.
கொஞ்சம் கட் பண்ணால் தூரத்தில் வந்து ஃபோன் வச்சுட்டு பயங்கர டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு. நான் ஷூட்டிங் நிறுத்துறேன், இல்லைனா லென்ஸில் தான் ஷூட்டிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு லென்ஸில் இருந்து ஆரம்பித்து ஒரு நாள் பார்த்தா ப்ரொடக்ஷனில் வந்தீங்கன்னா இன்றைக்கி ஷூட்டிங் எக்ஸ்டன் ஆகிடுச்சு, மணியை பிடிச்சி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால தான் ஆச்சு. இல்லை அவங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டால் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம்லையும் எனக்கு வந்து ஃபுல் பக்க பலமாக இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த குவாலிட்டி வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னை தாண்டி டைரக்டர் சார் தான். அது வந்து சொல்லணும். அது இந்த டைமில் அதுமாதிரி ஆதி சார் பாடின சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதான். தேங்க்யூ. Good evening, everybody. Thank you, Satya. Thank you, everybody here, for calling me here. I'm getting to meet everybody after a really long time. So where do I start? Satya calls me up at 10 p.m. I'll take half an hour. Can I narrate you a character in my film? He ended the call at 1 a.m. He gave me detail, but I didn't know that I will not sleep the entire night. I was scared. I kept thinking about that character he told me, and he left a little bit of suspense that I'll tell you tomorrow morning. Thank you so much, Satya. You left me on a sleepless night. I got up the next morning. I called up Satya. Can you finish the narration? He gave me narration of the entire script, and I said, I want to do this. I was like, he says it'll take you 15 days. I said, okay, I'll give you 15 days. I come for shooting. I was given a big script. I said, very good. I'll finish it in one take only. I didn't know what was coming. I actually feel this is my first film because my director was actually a Hitler, and I'm saying this. I said, Satya, one dialogue, last dialogue, dubbing mein theek ho jayega. No, I want the right dialogue, even the last word. I don't mind 20 takes, 30 takes, whole night also chalega. I want the right shot. I had not experienced this earlier. Thank you so much, Satya. I feel a new actor is born in me. It's been great. I met a lot of new people. I met Adi. I met all my new friends. They're not Adi's friends, they're my friends now. Thank you so much. I'm not saying I've had a long length in this character, but the duration that I have, it's meaningful. I've enjoyed that I played a real character. Satya, as he's told you earlier, it's a true story, and I'm an integral part of it. Thank you so much. I feel like an actor in this film. I feel I've grown as an actor. And it's only thanks to everybody over here. Thank you, sir. Thank you, Premji. Thank you, Global Media. We've got a new light with this film. The film looks good, and I'm very, very happy and wish everybody good luck. Thank you so much. என்னுடைய முதல் 75 வருடங்கள் நான் இருந்தது பம்பாயில். ஆனால் இளமை காலத்திலே எனக்கு ஏற்பட்ட காதல் தமிழ் மொழியோடு ஆகினால் நான் தமிழில் பேசுவேன். மிக மிக வித்தியாசமான வேறுபட்ட ஒரு அனுபவம் அப்படிங்கிற முறையில் இந்த படத்தினுடைய அனுபவத்தை பற்றி நான் சொல்லலாம். இந்த மேடையில் சொல்லாமல் போச்சுன்னா அது தப்பாயிரும். ஆகினால நிச்சயமாக ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலும் ஒரு 5-6 நிமிடங்கள் பேச வேண்டிய கட்டாயம் உண்டு. முதல்ல தயாரிப்பாளர் ரவிராஜ பென்னிசெட்டியை பற்றி. பல வருடங்களுக்கு முன்பு நான் என்னுடைய ஒரு தெலுங்கு படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங். தெலுங்கு படத்தினுடைய ஷூட்டிங் நடக்கும்பொழுது எனக்கு எப்போவுமே +2 மாணவனுடைய அந்த ஒரு நடுக்கம் ஏற்படும். என்றால் எனக்கு தெலுங்கு தெரியாது. தெலுங்கு டயலாக் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஒரு சீரியஸான மிகவும் தன்னுடைய வேலையை உன்னிப்பாக கவனிக்கும் ஒரு நடிகனாக இருப்பதால் அந்த வசனங்களை நன்றாக பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு அதற்கான பல முஸ்தீபுகள் செய்வேன். அதிலே ஒரு முஸ்தீப் என்ன என்றால், ஒரு ஏற்பாடு என்ன என்றால் ப்ராம்ப்டிங். ஸோ அன்றைக்கு ப்ராம்ப்டிங் செய்வதற்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் ப்ராம்ப்டிங் செய்வதும் நான் பேசுவதும் சிங்க் என்று சொல்லுவாங்க, அது சரியாக நடக்க வந்தேன். ஸோ 1 தடவை 2 தடவை 3 தடவை ஒரு ஸ்டேஜில் வந்து என்னுடைய பொறுமையின்மையாக இருக்கலாம், காரணம் எதுவாக இருக்கலாம், நான் கொஞ்சம் உரத்த குரலில் அந்த லவுடாக பேசுங்க, லவுடாக ப்ராம்ப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த காட்சியெல்லாம் முடிஞ்சுது. 1 செகண்ட் அப்படின்னு அந்த இயக்குனர்னு கூப்பிட்டார். ஒரு ஓரமாக உட்காந்தோம். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். சொல்லுங்கள். அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வேலை எனக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவது. உங்களுக்கு ப்ராம்ப்டிங்கிறது வந்து அதற்கு கூடுதலாக கொடுக்கப்பட்ட ஒரு வேலை.
அவருடைய பாரத்தையும் தாண்டி அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்கு அவர் செய்கிறார். அதனால அவர்கிட்ட கூப்பிட்டு பேசும்பொழுது சத்தம் போட்டு பேசாதுங்க, அவருக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அழகாக எடுத்து சொல்லுங்க. அந்த இயக்குனர் வேறு யாரும் இல்லை, ரவிராஜா பென்னிசெட்டி அவர்கள். வாழ்க்கையில் அடக்கத்தை பற்றி ஒரு சிறிய பாடத்தை நான் அவரிடம் கற்றுக்கொண்டேன் என்பதை இந்த மேடையிலே இன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 50 படங்களுக்கு மேலே 63 படங்கள் என்று சொல்லும் பொழுது அவரே ஒரு சரித்திரம். அப்படிப்பட்டவர் ஒரு தயாரிப்பாளராக வரும்பொழுது எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு வருவார்? இவ்வளவு படங்களுடைய அனுபவம், எந்த ப்ரொடியூசர்லாம் அவர் பார்த்துருக்காரு, எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ல அவர் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அப்படிப்பட்டவர் ப்ரொடியூசராக வரும்பொழுது அவருடைய கண்ணோட்டம், மனோபாவம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கலாம். எந்த விதமான கணக்கு நீங்கள் போட்டு பார்த்தாலும் அந்த கணக்கு தவறாக இருக்கும் என்று நான் தைரியமாக சொல்ல முடிவேன். என்றால் முதலாக சினிமா துறைக்கு வந்து முதலாக எதுவுமே தெரியாமல் முதலாக அச்சப்பட்டு பயப்பட்டு பணிவோடு நடந்து கொள்ளும் செயல்படும் ஒரு முதல் தடவை சினிமாவுக்கு அனுபவமான ஒரு புதியவரை போல் அத்தனை அடக்கத்தோடு அத்தனை பணிவோடு நடந்து கொண்ட மிக சிறந்த தயாரிப்பார் என்று சொன்னால் அவர் ரவிராஜா பென்னிசெட்டி. அமேசிங் அமேசிங். பப்ளிக்காக சொல்கிறேன், இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் நான் பார்த்த நல்ல விஷயங்கள் 80% படங்கள் நான் பார்த்தது கிடையாது. I want to tell you, sir, you are one person who issued a check ahead of its time every time. Hats off to you. Hands off. அது ஒரு விஷயம்தான். ரெண்டாவது அவரை பற்றி சொல்லணும்னா, அது இன்னைக்கு காலையில் கூட அந்த அனுபவம் ஏற்பட்டது. என்னுடைய பேத்தி, அவங்களுக்கு வந்து இன்றைக்கு முதல் நாள் ஸ்கூலில், அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போகும் பொழுது முதல் நாள் வெளியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல் நாள் குழந்தை போகிறது பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் பள்ளிக்கூடம் அங்கே இருக்கு, உள்ளே போய் நீங்கள் வரலாம், வெளில வரும்போது உட்காந்துருப்பாங்க. ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு கவலையும் கலந்த அந்த ஒரு முகபாவம் இருக்கும். இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஒவ்வொரு நாள் நடக்கும்போது வெளில வரும்போது அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அழகாக இருக்கும். தன்னுடைய மகனுடைய முதல் படத்தினுடைய இயக்கம் நடைபெறுகிறது. ஆனால் 63 படங்களை இயக்கிய இந்த இயக்குனர் ஒரு நாள் கூட ஒரு ஷாட்டுக்காகவாவது அல்லது ஒரு காட்சியில் ஏதாவது சொல்வதற்காகவாவது அந்த செட்டுக்குள்ள வந்திருப்பார் என்றால் இல்லை. இதுதான் உண்மை. ஒரு தயாரிப்பாளராக மட்டுமே அதே நேரத்தில் தன்னுடைய மகனுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நிச்சயமாக மன பிரார்த்தனையோடு அந்த வேண்டுதலோடு வெளியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த தகப்பனை தான் நான் ஒவ்வொரு நாளும் தரிசனம் செய்தேன் என்பது உண்மை. திஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தட் ஐ ஹவ் எவர் சீன். மிக மிக சிறந்த ஒரு தயாரிப்பு இது. ஆகையினால் தான் அதனுடைய பலன் அந்த இயக்குனருக்கு நிச்சயமாக போய் சேர்ந்திருக்கிறது. அண்ட் ஹி டிசர்வ்ஸ் இட். அடுத்ததாக நான் பேசப்போவது அந்த சிறந்த முதல் தடவை படத்தை இயக்கும் அந்த இயக்குனரை பற்றி, சத்யாவை பற்றி. சத்யாவை பற்றி என்ன சொல்லலாம்னா, சத்யாவை பற்றி அவள் அப்பா கிட்ட நான் சொன்னதை பப்ளிக்காக சொல்லலாமான்னு எனக்கு ஒரு தயக்கம் வருது. பட் சொல்லலைன்னா அதுவும் சரியாக இருக்காது. எனிவே முதல்ல சத்யாவோட பழகின விதத்தை பற்றி சொல்கிறேன். நாசர்லாம் ஒரு பல 27-28 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு அட்மாஸ்பியர், அப்படிப்பட்ட ஒரு 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 ஆர்டிஸ்டிக் கிளைமேட்னு சொல்லலாம். நீங்கள் அது கலையாக இருக்கட்டும் அல்லது செயல்திறனாக இருக்கட்டும், பீட் தி ஆர்ட் பார்ட் ஆஃப் இட் ஆர் தி கிராஃப்ட் பார்ட் ஆஃப் இட், தி ஃபீல் தட் யூ கெட், அந்த உணர்வு ஏற்படும் இல்லை, அந்த உணர்வு இந்த படத்தில் வேலை செய்யும்போது நமக்கு ஏற்பட்டது. 2-3 விஷயங்கள். சராசரி உலகத்தில் ஒரு விஷயம் மதிக்கப்படுவது வெற்றி என்ற ஒரு சாதாரணமான கொச்சையான ஒரு வார்த்தை வச்சுதான். வெற்றி என்பது ஒரு ஏற்படும் விஷயம், ஒரு நிகழ்வு. வெற்றி என்பது, சத்யா இது உனக்காக சொல்லுகிறேன், உலகம் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய மேன்மையும் புரிந்து கொள்ளும் பொழுது ஏற்படும் நிகழ்வு வெற்றி. அதற்கு முன்னால் உன்னிடம் இருக்க வேண்டியது தெளிவு, திடம், தைரியம், தன்னம்பிக்கை.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க, நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. யோசித்து வச்சதெல்லாம் ஒரு ஆளாக சுட்டுட்டாங்க. இது வந்து ஒரு குடும்ப நிகழ்வு அப்படி தான் நான் சொல்லுவேன். என் பெரிய தம்பி டைரக்ட் பண்ணுறாரு, என் சின்ன தம்பி நடிச்சிருக்காரு, நான் நடுவில் இருக்க தம்பி நானும் நடிச்சிருக்கேன். ரவி சார் சொல்லணும்னு சொன்னோன்னா அப்பான்னு சொன்னால் அது ரொம்ப இதுவாக போயிடும். அதுக்கும் மேலே ஏன்னா என்னோடய முதல் தெலுங்கு படம் சார் தான் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் நான் நடித்தேன். எனக்காக டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கும், அப்படி இல்லை, அந்த படத்தில் நான் நடித்தேன். அதான் என்னுடைய முதல் படம். அப்போது ஒரு நாள் ஷூட்டிங் போய்ட்டு இருக்கும்போது நடிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும், வேறு ஒரு ஷாட் இருந்து நான் அப்படியே ஒரு ஓரமாக மரத்து ஓரமாக போய் அப்படி நின்றுட்டு இருந்தேன். மற்றவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவர் அங்கேருந்து அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தார். வந்து கிட்டவங்க சொன்னார், நீங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரு. யார் என்ன? நான் சார் இப்படி தான் ஷார்ட்டுக்கு இடையில் எங்கேயாவது ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டு நிற்பார், நீங்களும் அதே மாதிரி நிற்கிறீங்க. ஆனால் ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான், அப்படி தான் இருப்போம். அவர் தான் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அந்த உறவு இல்லாமல் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்காரு. அவரோட படம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மனிதர். அவருடைய பசங்களும் அந்த மாதிரி தான். இன்னை வரைக்கும் நான் அரவானில் தான் முதல்ல ஆதியை பார்த்தேன், நடித்தேன் கூட. நான் இன்னை வரைக்கும் நான் அண்ணன் வாய் நிறைய அந்த அன்போட கூப்பிட்றேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்படி ஒரு பிரமாதமான மனிதர், ஒரு நல்ல நடிகன். இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் இருக்குது, நிச்சயமாக போவார். அந்த பிரபாவை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, சத்யாவை பற்றி ஹிட்லர்னு சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க அவரை பற்றி. ஆனால் என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவரோட வேலை செய்யறதுக்கும், புதுசாக இருந்தது. ஒரு நம்ம யோசிக்கிற ஒரு ரோல் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு யோசிக்கும்போது அவர் வந்து அது கூட பண்ணலான்னா, இது கூட பண்ணலான்னா அப்படின்னாரு. அதை நாசுக்காக சொல்லுவார். அதை ஹர்ட் பண்ணாமல், இல்லை நான் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லாமல், வெரி நைஸ்ண்ணா, வெரி நைஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லுவார். பார்க்கும்போது நான் அடுத்து ஏதோ போட போகிறேன் அப்படின்ட்டு. இது இப்படி கூட இல்லை, சரி நான் பண்ணிடுறேன். அப்போ அடுத்த சீன் சொல்லும்போதே எனக்கு இப்படி ஒன்று பண்ணணும், அவர் இப்படி கேட்பாருன்னு நாங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எல்லோரும் சொன்ன விஷயந்தான் அது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணதை. ஏன்னா அவர் ஃபஸ்ட் படம் மாதிரியே அவர் இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்க ஒரு கேரக்டர் மாதிரியே அப்படியே சுற்றிட்டு இருப்பார். அவரே வந்து நடிக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அப்படியே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது. எல்லாருமே மியூசிக் வாஸ் குட். ஷமியை பற்றி சொல்லணும், ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கில் கேமராவில் பிச்சு உதறிட்டார். ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது எல்லாரோட ஃப்ரேமும். இஸ் பேசிக்லி பெயிண்டர், எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல எனக்கு. பெயிண்டிங் மாதிரி இருந்தேன். நான் அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் அவர் பெயிண்டரான்னு கேட்டேன். ஆமாம், எக்ஸலண்ட் ஒர்க். அப்படி ஒரு கலரும் அதுவும் அமேசிங். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கெஸ்ட் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் இது எங்களுடைய ஃபஸ்ட் படம். இது வாய்ப்பு கொடுத்த சத்யா, ஆதி அண்ட் ரவிராஜா சார் எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். அண்டு சத்யா எப்போவுமே ஒரு பிரதர் மாதிரி தான் எங்களை வச்சு வரும். அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் இருப்போம் எப்போவும். அண்ட் ரவிராஜா சார் கேட்டது எல்லாமே கொடுத்தாரு, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி தான் இந்த படம் எங்களுக்கு. அண்டு தேங்க்யூ. அண்டு திங்க் மியூசிக் இந்த ஆடியோ எடுத்ததுக்கும் அண்டு குளோபல் யுனைடெட் மீடியா இதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. என்னுடைய வணக்கம். ரவிராஜ் பின் சிட்டி குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யாகாவாராயணம் நாகாக்க. சில பேர் அதை பண்ணியிருந்தால் இன்றைக்கி நிறைய பிரச்சனை வந்திருக்காது. நான் எங்கள் பிரச்சனையே சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். நான் நடிக்க வேண்டியது ஒரு இயற்கையான விஷயம். இந்த படத்தில் நான் இருந்திருக்க வேண்டியது, இந்த கதைக்கு தேவைப்படுகிறேனோ இல்லையோ, இந்த படத்தில் நான் இருப்பது இயற்கையாக நடந்தேற வேண்டிய ஒரு விஷயம். இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா நான் ஒரே ஒரு நாள் தான் நடித்தேன், 2 நாள் நடித்தேன். அதுக்கு பின்னால் எவ்வளோ விஷயங்களாக நான் கேள்விப்படுறேன். ஃபஸ்ட்டு நான் காலையிலேருந்தே காரில் ட்ராவல் பண்ணும்போதுலேருந்தே அவங்க ரேடியோவில் அவங்க இது கேட்டேன். அப்போத்துலேருந்தே சத்யாவை வந்து ஹிட்லர்ன்றாங்க.
நான் அந்த ஒரு நாளில் ஒன்று அப்படி பார்க்கவே இல்லை. I don't know why you say my sweet boy like that. He's not. ஆனால் அது வாழைப்பழத்தில் கூட ஊசி ஏற்றுறது கஷ்டமான விஷயம். வெண்ணெயில் ஊசி ஏற்றுற மாதிரி அவர் பண்ணுவார். அந்த குசும்பு உண்டு அவர்கிட்ட. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ளோஸ்அப். ஏன்னா அந்த அந்த ஒரு பார்வை, அந்த குருதி புணரில் ஒரு பார்வை வரும். ஒரு இப்படி பார்ப்பேன், ஏன் அங்கே பார்த்தேன்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பார்வை. நான் அதுக்காக அந்த அந்த காட்சியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நான் ரொம்ப பிளான் பண்ணி இது பண்ணி நான் அதை பண்ணேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. கண்டென்ட் நல்லா கண்டேன். ஷார்ட் முடிஞ்ச உடனே நான் சத்யா கொஞ்சம் பார்த்தேன். வெரி நைஸ் சார், வெரி வெரி நைஸ், வெரி குட் சார். கிட்டி சொன்ன மாதிரி இது 27 வருஷத்துக்கு முன்னாலே இது எக்ஸ்பிரஷன் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வெரி குட் அப்படின்னா அது நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ சட்டுன்னு எனக்கு ஒரு பிளாங்க். இல்லை 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 சத்யா, நான் வந்து நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நினச்சி ஐ ஹவ் பிளான் தி ஷார்ட். அதுதான் சார், ஐ டோன்ட் வாண்ட் தட், ப்ளீஸ் டோன்ட் பிளான் இட் அப்படின்னாரு. ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. ஏன்னா அந்த பிளான் பண்ணதெல்லாம் நான் கழிச்சு எறியணும் இல்லையா. And he gave me 2 minutes, waited for me, and I think I gave me a shot. Yes, thank you. So that's what Satya is. கிட்டி சொன்ன மாதிரி நம்ம ஒரு படத்தில் நடிக்கிறோம், அதனால் அந்த படம் சம்மந்தப்பட்டவங்களை பாராட்டணும் அந்த மரபுனால இங்கே சொல்கிற வார்த்தைகள் அல்ல. உண்மையாகவே சத்யா இஸ் அ எஜுகேட்டட் ப்ரொஃபஷனல் இன் அ ஃபில்ம் மேக்கிங். அதுதான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. அவ்வளோ ஒரு நேர்த்தியான விளக்கங்கள், அவ்வளோ ஒரு நேர்த்தியான எக்ஸிக்யூட்டிங், எல்லாமே நேர்த்தியாக இருந்துச்சு. அவர் தேர்ந்தெடுத்த அந்த குழு எல்லாமே. ரவிராஜ் பிரின்சிட்டி பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து சில அடையாளங்கள் ரொம்ப அழுத்தமாக கிடச்சிருக்குன்னா அந்த ஒரு அடையாளம் கிடைச்சது ரவிராஜ் பிரின்சிட்டினால தான். ஆரம்ப காலத்தில் வந்து நான் தெலுங்கு படங்களில் நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காமிக்கல. ஏன்னா தெரியாத மொழி அங்கே போய் என்ன நடிக்கிறதுன்னு. அப்புறம் இப்போ ஏதாவது ஒன்று வந்தால் அப்படி இப்படி நடிப்பேன். அப்புறம் அவர் கூட சண்டின்னு ஒரு படம் இங்கே சின்ன தம்பி பண்ணதில் வந்து அங்கே வந்து தெலுங்கில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்லணும். த மோஸ்ட் ஸ்டைலிஷ் பர்சன் ஐ ஹவ் சீன். Do you agree with me, Adi? Your dad? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவர் அந்த விரல் நுனியில் அந்த சிகரெட் பிடிக்கிற விஷயம், அவர் போடுற ஷர்ட்டு, அவர் போடுற ஷூ, அவரே பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். இருந்தாலும் நடிக்கலாமே அப்படின்னு. ஸோ அந்த சண்டின்ற படத்தில் என்னை காஸ்ட் பண்ணாங்க. நான் போனேன். ஃபஸ்ட்டு டேவே சொன்னார், சத்யா விட கொஞ்சம் சத்தமாக தான் பேசுவார், ஆனால் கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது வேறு, அது நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். என்ன சார், நீங்கள் வந்து இந்த படத்தில் வில்லன் இல்லை, நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டட் கௌரவமான ஒரு ஆள், அவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு. ஃபஸ்ட் ஆக்ட் ஹி லைக் இட், வி வெண்ட் ஆன். அப்புறம் பாதி படம் முடிஞ்ச பிறகு ரஷஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. அது வந்து திடீர்னு அதில் அந்த அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நிறைய பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு பயங்கர இது, என்ன அவர் சும்மா நின்றுட்டே இருக்காரு, அவர் எதனா பண்ணால் தானே ஒரு ஒரு வில்லன்னா அது கிடைக்குமேன்னு சொன்னாங்க. எனக்கு காதுபட சொன்னாங்க, என்கிட்டே வந்து சொன்னாங்க. ரவிராஜ் எனக்காக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார், அந்த கேரக்டர் அப்படி தான், அவர் அப்படி தான் நடிப்பார், நான் தான் நடிக்க சொன்னேன்னு என்னை டிஃபெண்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் தடுமாறினேன், ஏன்னா ஃபஸ்ட்டு பெரிய படம் தெலுங்கில் கொஞ்சம் மாற்றிக்கலாமான்னு. ஹி டிஃபெண்டட் மீ அண்ட் தட் ஃபில்ம் காட் மீ த ப்ரெஸ்டீஜியஸ் நந்தி அவார்ட். இன்றைக்கும் ஆந்திராவில் என் வண்டி ஓடிட்டு இருக்குதுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு காரணம். சண்டி அதுக்கப்புறம் மாத்ரு தேவபா. தேங்க்யூ ரவிராஜ், ஐ ஹேவன்ட் தேங்க்ட் யூ, ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அவர் வந்து எல்லாரும் அப்பாண்டும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா பட் ஹி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அப்புறம்
நான் இந்த 2 பேரையும் வந்து சின்ன குழந்தைங்களா பார்த்தேன். அப்போவே வசதியாக இருப்பாங்க. டென்னிஸ் ஆடி ப்ளே டென்னிஸ் ரைட், யூ ப்ளே டென்னிஸ். 2 பேரும் இருப்பாங்க. பட் அவங்க என் கண்ணு முன்னால் வாழ்ந்தவங்க 2 பேருமே இன்றைக்கி வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் இருக்காங்கன்னா ஐ எம் வெரி ப்ரவுட், ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல. பட் 2 பேரையும் அவர் வந்து இதில் இறக்கி விட்டுருக்காரு. ஆதி இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அரவானில் அவர் பட்ட கஷ்டங்களை வந்து டைரக்டர் மூலமாகவும் தயாரிப்பாளர் சிவா மூலமாகவும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யூனிட்டே பட்டிருந்தாலும் அந்த 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 முள் படுகையில் வந்து அவர் செருப்பு இல்லாமல் ஓடி ஒரு ஷாட்டுக்காக 40 தடவை ஓடினது, சோறு இல்லாமல் இருந்தது, எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் யூனோ யூ கேன் ஒர்க் ஸ்டில் ஹார்டர். நீ அதை விடையும் ரொம்ப கஷ்டமாக வேலை செய்கிறவங்ககிட்ட மனத்தின்மை இருக்குது, திறமை இருக்குது, திடம் இருக்குது. ஸோ உன்னுடைய திறமையை பாராட்டத்தில் ஒன்றும் இது இல்லை. பட் நான் இந்த படத்தினுடைய முழு கதை எனக்கு தெரியும். என்னுடைய பங்குன்றது ஒரு சின்னது தான், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். நவ் ஆஃப்டர் ஹியரிங் ஆல் திஸ் இஸ் ஐ கேன் விஷுவலைஸ் அது அந்த படம் எப்படி வந்திருக்குன்றது என்னால் ஊகிக்க முடியுது. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பி. சாபு, அமர், அப்புறம் முக்கியமாக சண்முக சுந்தரம் MFA அவர் தான். நானும் ஷம்மியும் வந்து நம்பர் 1 பொறுக்கிங்க. உண்மையாக இல்லையா? ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் ஷூட்டிங் இல்லை மத்தியானத்துக்கு மேலே ஷூட்டிங் எதுனா காலங்காத்தால் 5 மணிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு மூக்கில் ஒரு கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு வளசரவாக்கம், விருகம்பாக்கம், கோயம்பேடு வரைக்கும் இருக்கிற அத்தனை குப்பை தொட்டிங்களையும் எங்களை பார்த்துருக்கலாம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா குப்பத்தட்டில் எந்த ஒரு பொருள் கண்ணை ஈர்க்கிற மாதிரி இருந்தால் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறது. அப்புறம் நேரம் கிடைக்கும்போது அதை கழுவி ஸ்க்ரப் பண்ணி இது பண்ணி அதில் ஒரு அழகான விஷயங்களை செய்கிறது ரொம்ப உன்னதமான விஷயம். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து அது ஒரு முக்கியமான மெடிடேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அதுமாரி நிறைய சிற்பங்களை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். ஷம்மி வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் சத்யா வில் அக்செப்ட் இஸ் அ பில்லர், இஸ் ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஏன்னா ஷம்மி இஸ் அ ஒண்டர்ஃபுல் பெயிண்டர். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமையும் படம் எடுக்கிறதுக்கு முன்னாலே அவர் வரைஞ்சங்கிட்ட காமிச்சிருக்காரு. அதையே கொஞ்சம் அனிமேட் பண்ணி ஓட விட்டுருந்தா யாகாவாராயணம் நாகாக்கா வந்து அனிமேட்டட் ஃபில்மாகவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவர் வரைஞ்சிருக்காரு. எனக்கு என்னென்னா அந்த ஏன் இந்த படத்தினுடைய அந்த எல்லாரும் இழுத்து பிடிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, சத்யா. கிட்டி சொன்ன மாதிரி கிட்டி சாதாரணமாக நானாவது நிறைய மேடைகளில் ஒரு மரபு ரீதியாக பாராட்டுவேன். கிட்டி வந்து சாதாரணமாக ஒரு டேலண்ட்டை வந்து வாட்ச் பண்ண மாட்டார். ஐ நோ அபவுட் ஹிம் பிகாஸ் ஹி ஆல்வேஸ் வேல்யூஸ் ஹிஸ் வேர்ட்ஸ். யாருக்கு அவருடைய வார்த்தைகள் போய் சேருதுன்றதை வந்து ரொம்ப ரொம்ப கவனிப்பாக இருப்பார். ஐ வவுச் ஹிஸ் வேர்ட்ஸ். சத்யா is one of the great talents we have now. Because he has got a great father. ஏன்னா அவர் வந்து 50 படமோ 60 படமோ பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கையில் அந்த 60 படத்தில் சேர்த்ததெல்லாம் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு 2 ஷெட்யூல் போகும்போது ஒரு பதட்டத்தோடு இருந்தார். அது எல்லா ப்ரொடியூசர்களுக்கும் ஏற்படுற பதட்டம். இப்போ அவர் சொன்னார், அதுதான் அந்த அந்த அடக்கம் இருக்குது பாருங்கள். அவர் பார்த்தா கொஞ்சம் ரஃப், ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி தான் இருப்பார். பட் அவர் மாதிரி குழந்தை மனசு கிடையவே கிடையாது. அவர் சொல்கிறாரு ஒரு 50 இப்போ தெரியுது ஒரு ப்ரொடக்ஷனோட வழி. நான் டைரக்ட் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சால் நான் வேறு மாதிரி டைரக்ட் பண்ணியிருப்பேன்னாரு. ஒரு 60 படத்துக்கு அப்புறம் அவர் இதை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது ஷெட்யூல் 4வது ஷெட்யூல் போகும்போது அவருக்கு தெரிஞ்சிடுது, இப்போது இந்த காலகட்டத்தில் படங்கள் இப்படி தான் எடுக்கப்படுதுன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. வாட் ஐ அப்ரிஷியேட் ரவிராஜ் ஷெட்டி. நாசர்,
நிறைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது, எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் அதை யோசித்து பார்க்குறேன், நான் ஃபில்ம் மேக்கிங்கே என் பையன்கிட்டேருந்து நான் ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் ஒர்த் அப்படின்னாரு. இட் இஸ் ஒர்த். இந்த பசங்க இப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க. நான் ஒவ்வொரு வந்து அவனுக்கு கோவப்படாமல் நான் கேட்கும்போது அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஒவ்வொரு கிளாஸ் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் படம் எடுத்தால் நான் வேறு மாதிரி படம் எடுப்பேன், நான் பெட்டராக படம் எடுப்பேன். இந்த ஒரு மனசுக்காக திஸ் ஃபிலிம் ஷுட் டிசர்வ் வாட் இட் இஸ். அப்புறம் கதை வந்து மிக பரபரப்பான கதை. நான் கேட்கும்போதே வந்து தக்கு தக்கு தக்குன்னுச்சு. நான் உங்களை மாதிரியே படத்தையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அப்புறம் பசுபதி இருக்கார், ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள். குட். அவருடைய செலெக்ஷன், நான் பசுபதி இருக்கிறதுனால இல்லை, இந்த படத்தில் இந்த படத்தை உருவாக்குறதுக்காக அவர் பொறுக்கி போட்டிருக்க ஒவ்வொரு டேலண்ட்ஸும் சரி, கிரேட், and he has taken the greatest contribution. Definitely the film will be one of the important film, and with my whole heart. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி நான் அதிகமாக பேசி பழக்கம் இல்லை, அண்ட் கொஞ்சம் நர்வஸாக இருந்தால் இங்கிலீஷ் அதிகமாக வரும். ப்ளீஸ் டோன்ட் திங்க் அதர்வைஸ். ஃபர்ஸ்ட்லி, இன்னைக்கு இட்ஸ் a very important day for me, especially because நான் பிறந்ததுலேருந்து இனி வரைக்கும் என்ன யார்கிட்டையாவது அறிமுகப்படுத்துகிறப்ப எங்கள் தாத்தாவோட பேரனை அறிமுகப்படுத்தினாங்க இனிஷியலி. தென் when my dad started doing well in the industry, ரவிராஜா சாரோட பையனை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா எனக்கு முன்னாடி என் தம்பி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டான். அதுக்கப்புறமா ஆதியோட அண்ணனை அறிமுகப்படுத்தினாங்க. த பெஸ்ட் பார்ட் இஸ், என் சொந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 years 20 years என் கூட இருந்த பசங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப, மச்சான் திஸ் இஸ் சத்யாடா, ஆதி உன்னோட அண்ணன். So I felt proud, I definitely felt proud. But ulla definitely there will be that ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். People should know me for who I am and ஒரு இது இருந்தது. As much as I was proud being a part of that family, I wanted to make a mark for myself. Iniki, I think after this film, after யாகாவராயனும் நாக்காக்க, எனக்கு யாகாவராயனும் நாக்காக்கோட இயக்குனராக அறிமுகப்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, and I'm sure of that. And that has been possible only because of these wonderful people that I have here, and a lot of experienced people. I will be failing in my responsibilities if I don't mention about my team. இந்த படத்தை இந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. It's not one person. One person cannot make a film. One person is not enough to make a film. It's the team effort. ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இனிஷியலாக நான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவுட் சைடராக நான் யோசித்தப்போ, என்ன தான் பெருசாக இருக்குது, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் உட்காந்து ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட், பக்கா ஸ்கிரிப்ட் இருந்தால் ஃபிலிம் கேன் டெஃபினெட்லி டூ வெல். ஸோ அதுக்கு என் கூட இருந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணிக்கிட்டு என் ஸ்கிரிப்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ்டர் குமரேசன், இந்த படத்துக்கு டைலாக்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. I would like to take this opportunity to thank him. Thank you, sir, for being there. And I wish and hope that we will continue this collaboration for a long time. And ஸ்கிரிப்ட் முடிஞ்சிச்சுங்க, ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் this is my first film, முதல் படம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ ஸ்கிரிப்ட் வந்துடுச்சு, அது ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் வந்தப்போ தான் ஸ்கிரிப்ட் இஸ் not big. உட்காந்து பக்காவாக பண்ணிடலாம். To translate that onto a celluloid, that's where you need a team. Having a team is not sufficient. Having a team who believes in my vision as a director and making that part of their vision is equally important. And I was fortunate to get a team, like this. It's well supported by my DOP, Mr. Shanmugasundaram. I chose a team which is not very experienced, because in the padam illana enakku future illa, to be honest. I said a big goodbye to my corporate world. MBA London la mudichu when corporate offers came, and I decided this is where I belong, and good or bad, this is where I want to be. ஸோ இது இல்லைன்னா எனக்கு ஃப்யூச்சர் இல்லை. அதே மாதிரி இந்த படம் இல்லைன்னா என் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாம் கார்ப்பரேட் இதெல்லாம் விட்டுட்டு ஃபிலிம் மேக்கிங் அந்த பேஷனில் அவங்க மியூசிக்கில் இருக்கிறது அவங்க வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் திஸ் ஃபிலிம் மீன்ஸ் மோர் தேன் த வேர்ல்ட் டு அஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப 100% they won't just give their
person. They'll give definitely more than that under ஒரு நம்பிக்கையில் தான் I chose this team. And today I can proudly say that they did give more than their 100% right from first day. It's been almost a very long journey. Creative நான் எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் அந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் நீ நினச்சது நீ எடுன்னு சொல்கிறதுக்கு அப்பா மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சதுக்கு நார்மலாக ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ்க்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுங்க. I think I was fortunate to have a producer like him who gave me everything that I wanted, more than what I wanted, everything that the script demanded and required. So first thanks to him. And my DOP, அவர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் because they gave me so much of time and love and everything for this project, and I want to take this time to thank them. நார்மலாக DOPs வந்து விஷுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக வரணும், நான் என் ஒர்க்கை எப்படி இன்னும் நான் பெட்டர் பண்ணுன்ற ஒரு இதில் தான் அவங்க யோசிப்பாங்க அதிகமாக, எல்லாரும் சொல்ல மாட்டேன் அதிகமாக. ஆனால் இங்கே வந்து he is a director's DOP. I can confidently touch my heart and say that. ஒரு சில இடத்துல நானே கொஞ்சம் அதிகமாக யோசிச்சிருக்கிற இது கூட இருந்தது. சார் இது இப்படி பண்ணலாமா, நம்ம ஈஸியாக எடுத்துடுறோமா, கேன் வி டூ திஸ், ஒரு நார்மலான விஷயத்த ஒரு 10 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா ப்ராப்ளி வி வுட் ஹவ் கான் பேக் டு த ஃபர்ஸ்ட் ஒன். பட் அப்படி யோசிக்கிற டைமில் விஷுவலாக இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம், டி வாண்ட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து சார் வேணாம் சார், திஸ் இஸ் எமோஷ்னல் சென்ட்ரிக் சீன், நம்ம டெக்னிக்கல் கிமிக்ரி வேண்டாம், வில் ஜஸ்ட் லீவ் தட் aside and we'll focus on the emotion here. So 99%, almost about 90% I used to be on target, but there were places where I was getting carried away because and the visual interesting visual stunning so he corrected me in those places, and I thank you for being a director's DOP, and I can vouch for him. Any director who wants to make a film happen, I think you would be lucky to have a talent like that on board. So thank you so much, sir, for all that. And in the script முடிஞ்சிச்சுங்க, I got my DOP on board, and then உங்கள் எல்லாருக்கும் நான் சில இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் இன்சிடெண்ட். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஸோ வி ஹேட் அ ஸ்கிரிப்ட், வி ஹேட் திஸ், and since it was based on an incident, it was plot driven. We did not have or introduction, இது ஸ்லோவாக கிராஜுவலாக பில்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இட் வாஸ் plot. ஒரு 4 பசங்க லைஃப்பில் என்ன நடந்தது, how one incident changed the lives of 4 people and how people around them got affected because of what they did. So அப்படி இருக்கிறப்ப I could not establish too much in terms of characters. I could only play with the screenplay and narrative. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன்ப்ளே non-linear போகும். அந்த இதுக்கு I needed a master craftsman in terms of my editor. So rightly he also won the national award last year, Mr. Sabu. இவரை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த திங்ஸ் தட் யூ செட். இங்கே வந்து இந்த படத்தில் எடிட்டிங் ரூமில் நாங்கள் உட்காந்து எடிட் பண்ணுறப்ப நார்மலி ஹி வாஸ் த டிரெக்டர், நான் வாஸ் த எடிட்டர். ஸோ டைரக்டர் வந்து எங்கேயுமே வேணாம் இது ஏன் ட்ரிம் பண்ணுறீங்க, அதே ஏன் பண்ணுறீங்க, இது நல்லா இருக்குது விட்டுருங்கன்னு சொன்ன எடிட்டர் இருந்தேன், சார் இதெல்லாம் கன்வே ஆயிடுச்சு சார், நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் இது கம்மி பண்ணிடலாமா, சார் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் அதில் கை வைக்கிறீங்க, அதை தொட வேண்டாம்னு சொல்லி mostly it was that, he was so passionate. Rather than just looking at the film from an editor's perspective, he kind of owned it himself, and I think I'm lucky to have someone who gave so much of time and effort and love for this film. And without idu vandu, like I said, non-linear pora oru padam, and his talent definitely was definitely a value add for my film. So thank you, Mr. Sabu. And அவர் இருக்காருங்க, பக்கத்தில் இருக்காரு பாருங்க, மிஸ்டர் அமரன். அதிகமாக நான் டார்ச்சர் பண்ணேன் அவர் தாங்க. ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதால ஐ செட் எனக்கு லொக்கேஷன் எங்கே வேணும்னா, எனக்கு காசிமேடு இருக்குல்லைங்க, அங்கே அந்த ஹார்பரில் எனக்கு இது வேணும். அதுக்கப்புறமா இங்கே புதுப்பேட்டையில் அந்த ஒரு இடத்துல எனக்கு ஷூட் பண்ணோம். நான் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாம் இது மாதிரி தான் கேட்டேன். அவர் வந்து இவனுக்கு வேறு வேலையே இல்லை, எது கொடுக்க மாட்டாங்க, எது கிடைக்காது அதான் ஃபஸ்ட்டு கேட்பான்னு சொல்லி மெனி டைம்ஸ் இட் ஃபெல் தட். பட் touchwood, I think producers cooperated, and he did his best to provide not me, the script with what it demanded. Thank you so much, sir. Amran sir, அவர் பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, மிஸ்கின் சரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் for him to come and say that it was a learning experience, I am really thankful you consider that way, and I've learned a lot from you also, the way you handle a scene. ஒரு விஷயம் ரீக்ரியேட் பண்ணுறது by also being cost effective எப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். I'll definitely put that forth in my next film. And யார் நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் பக்கத்தில், I'm not going to call you Amul Babies, don't worry guys. And
இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்தாருங்க, இவர் பேர் பிரசன். அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி இது மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் அனுப்புகிறேன், சும்மா பேசுங்க, இட்ஸ் நாட் அ மஸ்ட், யூ ஹேவ் டு டேக் தம், பேசி பிடிச்சிருந்தா பாருங்கன்னு சொன்னார். வந்தார், வந்து உட்கார்ந்தார் எதிரில், இதே மாதிரி தான் இப்படி தான் உட்காந்துருந்தார். வாட் வில் ஐ திங்க்? ஐ செட் திஸ் இஸ் மை ஃபியூச்சர், திஸ் இஸ் மை எவ்ரி திங், ஐ எம் கிவிங் இட் ஆல். அண்ட் இப்போ இவ்வளோ குவாய்ட்டாக இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறவர் பண்ணுவாரா? ஏன்னா லுக்ஸ் ஆர் டிசெப்டிவ், ஐ லேர்ன்ட் லேட்டர். ஸோ வந்தார். ஐ ஷுட் நாட் ஹர்ட் த பர்சன் பை சேயிங் இல்லை வேண்டான்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ செட் ஓகே ஃபைன், ஐ லெட் மீ கிவ் அ சிச்சுவேஷன், யூ நெவர் நோ வாட்ஸ் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் இட்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷனை கொடுத்தேன். 2 டேஸ்க்கு அப்புறமா ஹீ கேம் வித் அ டெமோ. அந்த டெமோ தான் என் படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ தட் ஷோஸ் தட் த கைண்ட் ஆஃப் in tune that they are with. So they are fabulous. இந்த படத்தோட எனக்கு I've got a lot of people that I can call my brothers and சொல்லலாம். So of them, these 3 music directors, Prasanna, Praveen and Sham, அந்த ஒரு லிஸ்ட்டில் தான் வருவாங்க. நான் பண்ண மாதிரி தான் அவங்களும் கார்ப்பரேட்டில். one guy is earning about 1.5 crore a year, which nearly about 15 to 16 lakhs a month. அந்த ஜாபை விட்டு இன்னொருத்தர் இங்கே இருக்கார், இன்டெல்ல ஒர்க் பண்ணுறாரு. He is also drawing a couple of lakhs a month, and இவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதெல்லாம் நாங்கள் கார்ப்பரேட் லைஃப் இந்த எல்லாத்தையும் விட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். நான் எம்பிஏ முடிச்சு இண்டஸ்ட்ரிக்கு வர்றப்ப எங்கள் அப்பா இண்டஸ்ட்ரியில் இருந்து கூட he was shocked. ஒரு 2 நாள் அவர் ஒழுங்காக தூங்க முடியல, ஏன் எல்லாத்தையும் விட்டு இங்கே வரான்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்ப இண்டஸ்ட்ரிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாதப்ப அந்த பேரண்ட்ஸ் சைட்லேருந்து இது மாதிரி ஒரு இது வந்திருக்கும்னு probably you can understand. So trust me guys, you belong here, and I seriously hope and pray that you will get good projects for you to be here for a very long time. And I'm feeling proud to make this film your launch pad. You deserve it. Okay. And this is my technical team, and adukapparam vandaduna okay, I had a good team, I had a good script. So what else is left? 50% of the job is done. The next thing is casting. இங்கே இருக்காங்க பாருங்கள், நாசர் சார், கிட்டி சார், பசுபதி சார், இவங்களுக்கு நடிப்பு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க. வாட் ஐ could do as a director is give them a good character, give them the right situation, make them believe in the character. That's what I did, that's what my script did, and rest of it they took care of it themselves. And all I was doing as a director is probably இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பண்ணலாம், அதுவும் அவங்கள கேட்டு only these are people you cannot ask them எனக்கு இது வேணும்னு சொன்னால் எதுக்கு வேணும்னு கேட்பாங்க. The only way you can convince them is by making them believe in your requirement and making them understand. And I think I did that. And the only reason I think I was in a position to do that is because of the confidence and the kind of detailing I did to the script. அவங்க கேட்குற கேள்வி என்ன நான் முன்னாடி கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கான பதில் அவங்களுக்கு சொல்கிறப்ப அவங்க கரெக்டாக இருந்தப்ப ஓகே ஃபைன், உனக்கு இது தானே வேணும், அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இன்னொருத்தரை பற்றி சொல்லுங்கள், மிதுன் சக்கரவர்த்தி. மிதுன் தான், he is a big value add to this project. நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அப்பா கிட்ட கேட்டேன், அப்போ அவன் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், யாருன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கேரக்டர், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் கேரக்டர். சிம்பிளாக சொல்லிட்டு எனக்கு மிதுன் சக்கரவர்த்தி அவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். அப்படி பார்த்தார் ஒரு வாட்டி, ஏன்டா நீ அடங்கவே மாட்டியான்ற ஒரு. தென் he never said no to me. இன்னி வரைக்கும் ஒரு விஷயத்துலையும் வேண்டாம் பண்ணாதேன்னு சொல்லி என்ன சொன்னதே இல்லைங்க. So he said he spoke, he used his good officers to kind of get the contact with Mithunda. அவர்கிட்ட பேசினார். அவர் பிளாங்காக ஒரே விஷயம் ஃப்ராங்காக சொல்லிட்டார், நான் படம் பண்ண மாட்டேன். ஸோ சொன்னார், அப்பா சொன்னார், நான் இத்தனை வருஷமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்து நான் ஒரு நாட் ஈவன் ஒன் சவுத் இண்டியன் ஃபிலிம் நான் பண்ணல, வை டு யூ திங்க் ஐல் பி டூயிங் திஸ் ஃபிலிம்னு சொல்லி கேட்டார். ஐ ஸ்டில் ஃபோர்ஸ்ட் ஹிம், நீங்கள் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட் கிவ் மீ 20 minutes, ஐ ஜஸ்ட் வாண்ட் கம் தேர் அண்ட் டாக் டு யூ அப்படின்னு சொன்னேன். சார் வர சொன்னார், பிகாஸ் அப்பாவும் ஹிந்தியில் ஒரு 3 படம் பண்ணியிருக்காரு, ஹி நோஸ் அபவுட் டேட், அந்த ஒரு காரணத்துக்காக தான் வர சொன்னாரே தவிர எதுக்கும் இல்லை. ஸோ ஐ வென் தேர். நான் அந்த அவர் ஷூட் பண்ணுற ஸ்டூடியோக்குள்ளே நான் போகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 14 கேரவேன் இருந்ததுங்க. Akshay Kumar was there, Katrina Kaif was there, Asin was there, Anupam Kher was there, all seniors and well-established actors and stars. எல்லாரும் அங்கே இருந்தாங்க. அந்த காம்பினேஷனில் மிதுன் சாரும் பண்ணோம். லஞ்ச் பிரேக்கில் என்னை கூப்பிட்டாரு, 20 minutes is your time, but I'm not doing the film, I'm saying it before you start. I said, okay, fine. ஸோ நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கணும், why me அப்படின்னு கேட்டார். I said, give me 5 minutes, I'll explain and probably my answer நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பதிலும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததில் வரும்னு சொன்னேன். So I started narrating what the plot, his scene, his character, his characterization. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் I realized, டைம் என்னென்னு பார்த்தா 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு.
நான் சொன்னது என் நரேஷன் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அவர் எனக்கு questions கேள்வி கேட்டே இருந்தார். இது ஏன், அது ஏன், அந்த கேரக்டர் எப்படி. நாட் only about his character, he wanted to know about the whole film, the plot, the screenplay, how the resolutions are there in the film. So முடிச்சதுக்கப்புறம் the first thing is he got up, கிட்ட வான்னு சொன்னார். கிட்ட போனேன். he hugged me, he said I'm doing this film. ஒரே வார்த்தை, I'm doing this film. And a lot of big names have approached me before. I said no, but this time I see a fire in you. I see potential in my character. நான் நிறைய பேர் young directors, first time directors launch பண்ணியிருக்கேன், and you are going to be a big name someday, and I want to take that the honor of introducing you myself and சொல்லி எடுத்தார். So I think he is not here today, he could not make it because of health reasons. Thank you so much, Dada. Without you, this project would not have been as big as it is today. And I'll be failing in my responsibility if I don't kind of thank Adi in the project. Take up ஆச்சுன்னா அது ஆதினால மட்டும் தான். அப்பா வந்து ஓகே கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிட்டோம், இட்ஸ் தேர். இவங்க ஒர்க் பண்ணாலும் பண்ணலாட்டியும் they can manage with whatever I've earned என்ற ஒரு இதில் இருக்கிறப்ப நான் வந்து ஒரு படம் நான் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டேன். Production, he knows being a director, production under it's not easy, and we are not used to doing production before. So அதனால he was a little hesitant. அப்படி பண்ணா கரெக்டான்னு சொல்லி ஹெசிடெண்ட்டாக இருக்கிறப்ப தம்பி உள்ள வந்தான். நம்மளோட if we are not willing to launch him, who will come forward to launch him? நம்மளே நம்பாதப்ப வெளியே இருக்கிறவங்க எப்படி நம்புவாங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். And he said, அவர் கேட்கல, சொல்லிட்டாரு, நம்ம தான் படம் பண்ணுறோம், நான் தான் நடிக்க போகிறேன், this is the film, this is what is going to happen சொல்லி அன்றைக்கி சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. From the next day onwards, I think we started doing things to make the film happen. So thank you, Adi. More than an actor, I think I should thank you for this also, for making this film happen. And Adi பற்றி சொல்லணுங்க, I think நிறைய விஷயத்தில் நான் ஆதிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கேன். படிக்கிறதுலேயும் சரி, couple of other things. ஆனால் இந்த ஃபிலிம் மேக்கிங், த ஃபைனல் ப்ரொஃபஷன் தட் நான் செட்டிலான ஒரு விஷயத்துக்கு வர்றப்ப he is set an example for me. என்னோட வயசில் சின்ன பையன், ஆனால் எனக்கு ஒரு 7 years முன்னாடி இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டான். and he's got a good name for himself, he's made a mark for himself. நிறைய படம் பண்ணல, he's not a superstar, he's not a star, but he's a good actor என்ற லேர்னிங் ஆக்டர் என்ற ஒரு இது பேர் வாங்கியிருக்கான். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆதி என் மேலே வச்சு இந்த படம் பண்ணணும்னு சொல்கிறப்ப the only thing I pray to God is I should not let him down. I should not make a film that would take him behind from where he is. I should do something to further his career என்ற ஒரு இன்டென்ஷன் தான். More than me wanting myself to be successful, I wanted him to be successful. And I think we as a team collaborated to kind of come out with a film that will take everyone involved, not only these guys, and there are those 3 guys sitting there, friends, Adiyoda friends are avangalo integral part of the script da. The film is about 4 friends and they are equally important, and the best part about them is they gave me the kind of time that I wanted, and wholeheartedly vandu ella rehearsal கூப்பிட்டப்ப வந்தாங்க, script narrate பண்றப்ப வந்தாங்க, and we also did couple of other exercises that normally actors will not always come forward to do, and they came forward and they always gave me the time. So thank you so much guys. So முடிஞ்சிச்சுங்க. see, ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது, ஒரு அழகான டீம் இருந்தது, ஒரு பியூட்டிஃபுல் காஸ்ட், த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் காஸ்ட். அவங்களுக்கு நான் தான் சொன்னேன், ஐ டோன்ட் ஹேவ் டு தேங்க் தெம் இனஃப், பிகாஸ் சார், நாது சார், கிரி சார், பார்த்தீங்கன்னா for you this might not be a big role, but by you being in this film and making yourself available definitely added so much of value to this film, and appreciate you for that, and thank you so much for being a part of this film. So ஒரு அழகான காஸ்ட், படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாட் இஸ் நார்மலி லெஃப்ட்டுங்க, the only thing that is left is படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ ரிலீஸ் பண்ணுறப்ப தான் எங்களுக்கு ஓகே படம் எடுக்கிறது ஈஸி தான், ஸ்கிரிப்ட் பண்ணுறது ஈஸி தான், ஆக்டர்ஸை காஸ்ட் பண்ணுறது ஈஸி தான், ரிலீஸ் பண்ணுறது எப்படி? இதுக்கு it's not good enough to make a good film. It has to deserve and should be released the right way. It should be given the respect of a good release. Then we got Global United Media, Mr. Prem Menon on board. இது எப்படி நடந்ததுனாங்க, இனிஷியலி ஐம் டேக்கிங் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் தட் பிரேம் சார். ஸோ இனிஷியலி விவேக்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் குளோபல் யுனைடெட் மீடியா கேம் அண்ட் met me. He saw the trailer, he was impressed. ஸோ படத்தை பார்க்கணுன்னு சொன்னார்.
ஸோ ஒரு நான் முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் டெஃபினெட்லி கிவ் யூ கால் யூனோ ஐ வாண்ட் டு ஷோ யூ த ஃபைனல் ப்ராடக்ட்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளி அரௌண்ட் 5 months or 6 months and they were in their rounds trying to get the right product for themselves and my film was over. ஸோ ஃபிலிம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் பற்றி கேட்டாங்க. கேட்டப்போ இதுதான் பட்ஜெட் ஆச்சுன்னா ஃபார் கமர்ஷியல் ரீசன்ஸ் இது எங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்ற ஒரு இதில் விவேக் நாட் ஃபேம் சார் விவேக் வாஸ் டாக்கிங் டு மீ அபவுட் தட். ஸோ அவங்கக்கிட்ட ஒரே விஷயம் சொன்னேன், நீங்கள் வந்து படம் பாருங்கள், மோர் தென் தட் நோ ஒன் இஸ் ஃபோர்சிங் யூ டு டேக் அ கால். அண்ட் வாட் தே ஃபெல்ட் வாஸ் நாங்கள் படம் பார்த்து இந்த பட்ஜெட் ரீசனுக்காக நாங்கள் படம் எடுக்கலைன்னா வெளியில் இண்டஸ்ட்ரியில் நெகட்டிவாக போகும். ஸோ ஒரு ப்ரொடியூசர் பற்றி யூனோ they don't have to think like that. இருந்தாலும் யோசிச்சாங்க. And I told them only one thing, நீங்கள் இந்த படம் வாங்கல சார், இந்த படம் நீங்கள் வாங்க வேண்டாம், நீங்கள் பண்ணல, பட் ஸ்டில் I want you to come and have a look at this film for my work. ஒரு வாட்டி வாங்க பாருங்கன்னு சொன்னேன். வந்தாங்க, பார்த்தாங்க, அடுத்த நாள் படத்தை வாங்கிட்டாங்க. So I mean, what more do I ask for? You know, they're giving this film the biggest release for Adi. And அவங்க கேரளாவில் ப்ரமோட் பண்ண இது நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். இன்ஃபேக்ட் தமிழ்நாடுவில் எந்த அளவு ப்ரமோட் பண்ணாங்களோ அதோட அதிகமாக கேரளாவில் ப்ரமோட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். அண்ட் தே ஆர் ஆல்சோ அசோசியேட்டிங் வித் பாகுபலி, the epic film that is being made by Mr. Rajmouli. So, you know, when they are being so quality conscious and them seeing my film, பார்த்து இது நல்லா இருக்குது, இந்த படத்தை நாங்கள் வாங்கணும்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணதே என்னோட முதல் வெற்றியாக நான் ஐம் கன்சிடரிங் தட் ஆஸ் மை ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். It's an honor and privilege to be collaborating with you to release this film, Prem Sir, and only hope, wish and pray that this collaboration goes further into the other films also. Thank you so much. And I mean, Adi pati na adhigama pesina thambi pati pesra mari irukunga. He is the best and he deserves to be in another place. He is waiting for one right film to take him there. And I hope and pray that this film is that film. So thank you so much. And more importantly, Richa, I'm sorry for all the torture that I've put you through. ஒரு 15 நாள் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த 18 நாளும் நைட் ஷூட்ஸுங்க. ஷூட் ஸ்டார்ட்ஸ் அட் ப்ராப்ளி அரௌண்ட் 9 o'clock and goes on till about 5-6. So she'll be half dead by the time we started the shoot itself. So I really appreciate the effort that you put in. You didn't have to do that, you know, after being an experienced actor. You still kind of considered yourself, you know, that's what you told me. You said she's been in the industry for over 10 years. And she said, though this role is not long enough, this is a lengthy role. She'll be seen in the film for over half an hour. And she said one thing, you know, itna varsham nadichirundalum, itna padam pannirundalum, this gives me a satisfaction of being a complete actor nu oru vaartha sonanga. I think I am really honored with that statement that you've made. Thank you so much. And I don't want to take too much of time. Thank you all. Ipo naanga enna padam eduthalum enna release pannalum unga support illama nothing, all the effort that we've put in is going to go down the drain. So all we can request you is, being first timers, being beginners, being learners of cinema, please support films that you think that deserve your support. எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணி கேட்கலாம். இந்த படத்தை பார்த்து you think it deserves to be supported, please support. By you supporting, not only me, I have my young team here, we have a future to make out of this film, and I hope you. இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகர்கள் வந்து ஓரமாக உட்காந்துருக்காங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இடையில கொஞ்சம் ப்ரெஷர்லாம் வந்து கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக இங்கே பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக PRO ஜான்சன் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசும்போது ஒரு ரவிராஜா பினிசிட்டி அவர்கள் முதல் ப்ரொடக்ஷன் சொன்னார். அது உண்மை கிடையாது. அவர் ஏற்கனவே 2 ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டார். அதாவது ஆதி ப்ரொடியூஸ் பண்ணது அவர் தான், சத்யா ப்ரொடியூஸ் பண்ணதும் ரவிராஜா பினிசிட்டி. ஸோ அந்த நன்றி கடனுக்காக இல்லை வேறு ஏதாவது உள்ளுக்குள்ளே மனசில் ஏதாவது அவங்களுக்கு கோபமாக என்னன்னு தெரியல, இவரை ப்ரொடியூசர் ஆக்கி அப்பாவை அந்த நன்றி கடன் இப்படி தீர்க்கலான்னு சொல்லி இந்த பொறுப்பை அவர் கொடுத்துருக்காங்க.
ஆனால் அவர் எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பார்ன்றது ஆஸ் எ ப்ரொடியூசராக என்னால் அது யூகிக்க முடியும். இந்த பொறுப்பு இருந்தாலும் அதையும் மீறி நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா, நீங்கள் பசங்க தான் நான் அப்பா தான்டான்ற மாதிரி இப்போ ப்ரூவ் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் அவருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல பிள்ளைகளுடைய மனசு தான் இதுக்கு காரணம். அதுக்கு உண்மையில் நம்ம பாராட்டி தீர வேண்டும். இங்கே பார்க்கும்போது ஒரு விஷயத்தை இந்த மேடையில் இருக்கிறவங்க முக்கியமாக நாசராக இருந்தாலும் சரி, கிட்டி, பசுபதி, இவங்கெல்லாம் அருமையான ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அந்த காலத்துலேருந்து அவங்க என்னென்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பழக்கம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுவாங்க. எங்கேயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பணத்துக்காக பேசுகிறவங்க கிடையாது. அப்படிப்பட்ட 3 பேரும் ஒட்டுமொத்தமாக அந்த டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் பாராட்டுறாங்கன்னு சொன்னால் இது சத்தியம். அது நிச்சயம் அவங்க சொன்ன வார்த்தைகள் பலிக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா யாராக இருந்தாலும் அவங்க அப்படிப்பட்ட மனசுள்ளவங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் கமிலா, அதாவது நாசருடைய ஒய்ஃபு, என்னுடைய சிஸ்டர் மாதிரி, அவங்ககிட்ட பேசும்போது, இல்லை சார் கேமராமேன் கூட அவர் ஷமி நாங்கள் தான் சொன்னோம் சொல்லி எப்பவுமே அவங்க அந்த உதவி மனப்பான்மை அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். நாசருக்கும் சரி, கமிலாவுக்கும் சரி. இப்போ பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே படத்தை நான் நடித்தது கேமராமேன் யாருன்னு முதல்ல கேட்கலான்னு தான் ஃபஸ்ட்டு அந்த இன்டென்ஷன் அந்த அளவுக்கு அந்த டிஓபி அந்த இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல டைரக்டரே கண்டுபிடிக்கணும். அதாவது டெபு டைரக்டர் ஃபஸ்ட்டு டைரக்டராக வராருன்னு சொல்லும்போது அவர் செலக்ட் பண்ண வேண்டிய டேலண்ட்ஸ் யாருன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு 2 கண்ணு மாதிரி, ஒன்று கேமராமேன், இன்னொன்று ஆர்ட் டைரக்டர். கரெக்டாக அதை எக்ஸலண்ட் பர்சன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அது டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட் போகும். அதை விட நான் இங்கே பார்த்தது எடிட்டர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இன்றைக்கி ஏற்கனவே ஒரு நட்பதிகாரன் ஒரு ஆடியோ ரிலீஸ்லேயும் பார்த்துருந்தேன். ஏன் எடிட்டர் சந்தோஷமாக இருக்காருன்னா, எப்பா ஒரு வேலையாக ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா, திரும்ப கரெக்ஷன் இருக்காது. ஏன்னா டைரக்டர் சொல்ல முடியாது. இதையும் பார்த்து நைட்டும் போய் ஏதாவது கரெக்ஷன் சொன்னாலும் சொல்லுவேன். அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி பார்த்தேன். எடிட்டர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், என்னோட முடிஞ்சது ஒரு வேலை, நம்மளுக்கு பரவாயில்லைன்னு சொல்லி. ஏன்னா அப்படி ஒரு கிரியேட்டர்னு சொல்லும்போது ஒரு நிமிஷமும் தன்னுடைய படைப்பையும் படைப்பாளியாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் பெட்டராக பண்ணலாமா, இன்னும் பெட்டராக. ஏன்னா இது நம்ம சில நேரங்களில் சொந்த அப்பாவாக இருந்தால் கூட கோவம் தான் வரும். பட் இருந்தாலும் அந்த கிரியேட்டருடைய புத்தின்றது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும் கூட. ஸோ அந்த திறமையை நம்ம யாரும் மறுக்க முடியாது. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு டெக்னீஷியன், டவுட்டே இல்லை. அதே போல் ஆதிக்கு ஒரு கம்பேக். ஏன்னா இது ஒரு அந்த குடும்பத்தில் யாருமே யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா பையன் டைரக்டர் ஆகணுன்றது ஒன்று, திரும்ப ஆதிக்கு திரும்ப நெக்ஸ்ட் ரீஎன்ட்ரி ப்ரொடியூசராக வந்திருக்கார். அவர் ப்ரொடியூசராக சொல்லும்போது அவர் பொறுத்த வரலும் கிட்டத்தட்ட 63 படம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது முக்கியம் இல்லை, எத்தனை வருஷத்தில் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். 25 வருஷத்தில் 63 படம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2.5 படம் வரலும் பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் கூட சினிமா தவிர ஒரு வெளி உலகமே தெரியாமல் இந்த தொழிலில் இருந்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு படப்பாளியுடைய பசங்க எப்படி இது சோறு போவோம்னு சொல்லும்போது நிச்சயமாக இல்லை, உறுதியாக சொல்லலாம், நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும். ஆனால் இங்கே ஏற்பட்டது என்னன்னு சொன்னால், இது பார்க்கும்போது இந்த படத்தை முடிச்சிட்டாங்க, எப்படியோ பாவம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் பொதுவாக இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஒரு கதைக்கு தான் நம்ம ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. இந்த டேட்டில் பண்ணலாமா, அந்த டேட்டில் பண்ணலாமா, இப்போ பண்ணலாமா, அப்போசிஷன் என்ன படம் வரும், என்ன லிஸ்ட்டில் என்ன வருதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக இந்த ஜூன் 26 ஃபைனல் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கு என்ன அப்போசிஷன் படங்கள் வரப்போகுதுன்றது அதுக்கு ஒரு கணக்கு பார்த்து சொல்லக்குள்ளே அதுக்குள்ளே இன்னொரு படத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஜூன் மட்டும் ஜனவரிலேருந்து ஜூன் வரலும் 108 படம் 9 படம் வருது. இந்த ஜூன் 26 வரலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா 108 9 இல்லை 9 படம் வரலாம். ஆனால் இதே 2014 ஜனவரியிலேருந்து ஜூன் வரலும் பார்த்தா 103 வந்திருக்கு. அதை விட ஒரு 6-7 படங்கள் அதிகமாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயரோட ரிலீஸ் 234 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரிலீஸ் ஆகாத படங்களுடைய சென்சார் ஆகி ரிலீஸ் ஆகாத படங்களுடைய எண்ணிக்கை 260. அதே மாதிரி இப்போ ஜனவரியிலேருந்து ஜூன் வரலாம் எடுத்தீங்கன்னா 120 படங்கள் சென்சார் ஆகிருக்கு, ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த படங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது ஆரோக்கியமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டலில் கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியாது. எத்தனை பேர் உயிரோடு திரும்பி வராங்கன்றது தான் முக்கியமே தவிர, அப்படி தான் இன்றைக்கி சினிமானுடைய நிலைமை நாளுக்கு நாள் தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்கணும், யாரும் செய்ய முடியாது. காரணம் ஏற்கனவே எடுத்த படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது.
சக்ஸஸுக்குன்னு சொல்லும்போது நம்ம படத்துக்கு நம்மளே போட்டியார். அதனால் என்னுடைய பிரார்த்தனை என்னன்னு சொல்கிறேன்னா, எங்கள் படத்தோட 26ஆம் தேதி யார் ரிலீஸ் பண்ணாலும் அந்த படங்கள் நல்லா ஓடணும். அதை விட அதிகமான வசூல் எங்கள் படத்துக்கு வரணுன்றது தான் எங்களுடைய ஒரே ஒரு கடவுள் நாங்கள் கேட்குறதெல்லாம். அப்போ தான் வந்து சத்யாவுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் மற்ற டைரக்டரோட லிஸ்ட்டில் வந்து டெஃபினட்டாக வருவார். பெரிய டைரக்டர் லிஸ்ட்டில் சத்யா வருவார். ஆதிக்கு ஒரு கம்பேக்கு. ஆனால் நிச்சயமாக ரவிராஜா பென்னிசெட்டி இனிமேல் ப்ரொடக்ஷன் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயம் அவர் ஒரு முடிவோடு இருப்பார். ஏன்னா அவருக்கு தான் தெரியாது. ஏன்னா அவர் அந்த உள்காயன்றது நம்மளுக்கு வெளியில் தெரியாது. அதனால் நல்ல ப்ரொடியூசர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஏன்னா அவருடைய அனுபவம் அந்த மாதிரி, அவருடைய பொறுமை அந்த மாதிரி. ஸோ நிச்சயம் வந்து அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளரை செலக்ட் பண்ணி சத்யாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸ்டோரி அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து அந்த விஷயங்களில் வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் எல்லா படங்கள்லேயும் எல்லா நடிகர் ரஜினிகாந்த்லேருந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். நாட்டாமல் வந்து தெலுங்கில் வந்து ரஜினி பண்ண படம் அவர் தான் சாதம் டைரக்ட் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நிச்சயம் இது வந்து சந்தேகமே கிடையாது, இந்த படம் வந்து நிச்சயம் வெற்றி பெறும். அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய 20 வருஷம் நண்பர் பிரேம் மேனன் வந்து எனக்கு 20 வருஷமாக குளோபல் யுனைடெடில் படம் போய் பார்த்துட்டு சொன்னோட நான் சொன்னேன், நம்ம அறிவை விட, ஏன்னா அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு மனுஷன். அதாவது மனிதநேயம் சரி எல்லா விஷயங்களுமே வந்து சினிமாவில் வியாபாரம் என்பதை விட ஒரு நல்ல மனிதன் தான், நான் நல்ல ஹியூமன் பீயிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஐ படம் வந்து கேரளாவில் ஆல் டைம் ரெக்கார்டு, அதாவது எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரே ஒரு முடிவாக இருந்தார். அந்த ஒரு எண்ணங்கள் தான் அந்த படத்துக்கு இந்த வசூல் வந்திருக்கு. அதே போல் தான் இந்த படமும் வந்து நிச்சயமாக ஒரு கம்பெனிக்கும் சரி வசூலிலும் சரி ஈட்டு கொடுக்கின்ற நம்பிக்கையோட இந்த வாய்ப்பளித்ததுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. யாகவராயனம் நாகாக்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். அது எதுக்குன்னா எங்கள் அண்ணா டைரக்ட் பண்ணார், அப்பா ப்ரொடியூஸ் பண்ணார், அதனால் இல்லை. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு உண்மை சம்பவம் பேஸ் பண்ணி உருவாக்கின ஒரு ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு கதை கேட்கும்போதே இருந்துச்சு. அண்ணா படம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையிலேருந்து எங்கள் அண்ணாவை பார்த்து பொறாமப்படாத நாளே கிடையாது. அவர் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, நம்ம ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. காலேஜில் வந்து டாப்பரு, ரேங்கே வராது நம்மளுக்கு காலேஜில். ஷட்டில் ஆடினார், அதில் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட்டு. அமெரிக்காவுக்கு போய்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணார். அங்கே வந்துட்டு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட், ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தம்பிக்கு வந்து அண்ணனை பார்த்தா பொறாமையாக தான் இருக்கும். பட் இந்த கதை சொல்லும்போது என்ன இந்த படத்தில் காஸ்ட் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கதையை எப்படியாவது ஒரு நல்ல படமாக எடுத்து கொடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு முன்னாடியே இருந்துச்சு. தேங்க்ஸ் லாட்னா சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் அண்ணா படம் டைரக்ட் பண்ணுறது அட்வான்டேஜாக இருந்தாலும் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் சம்பளம் பேசப்படல. ஆனால் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னார். June 26th செக் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தென் ஐ ஹேவ் டு டாக் அபவுட் YNK ஃபேமிலின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். நான் பேரை எடுக்க விரும்பல, பிகாஸ் நிறைய பேரை சொல்லணும். ஃபேமிலி, என்னோட ரியல் ஃபேமிலி அவங்க. பிகாஸ் இந்த படப்பிடிப்பு வந்து ஒரு 1.5-2 years பண்ணோம். என்றைக்கும் மூஞ்சி சுளிக்காமல் ஒரு டெக்னீஷியனும் ஒரு ஆக்டரும் வந்து சந்தோஷமாக வந்து அவங்களோட சொந்த படம் மாதிரி நடிச்சு கொடுத்து போயிருந்தாங்க. டெக்னீஷியன்ஸ் கூட அதே மாதிரின்னு சொல்லணும். ஸோ இதோட பெட்டர் ஒரு டீம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லணும். தட் இஸ் த ஃபேக்ட். அண்ட் எஸ், இந்த ஃபேமிலியில் புது மெம்பர் குளோபல் யுனைடெட் மீடியா, a very important மெம்பர். அவங்க தான் இன்றைக்கி எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. So we wouldn't have got a better release than this without you. It's not possible. So thanks a lot. And 100% தமிழ் சினிமா வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலும் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. அதை நானே கேட்டிருக்கேன். தெலுங்குலேயும் சரி மலையாளம்லேயும் சரி. தட் ஹோல் கிரெடிட் வுட் கோ டு த ப்ரெஸ். நேர்மையான ரிவ்யூஸ் கொடுத்து தமிழ் சினிமா இன்னும் உயிரோடு இருக்கிறது காரணம்னா அது நீங்கள் தான். ஸோ இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நேர்மையாக ஒரு ரிவ்யூ கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஐம் ஃபேஸிங் த ப்ரெஸ். ஸோ இனிமேல் தொடர்ந்து மீட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.